அன்பின் தேவஜனமே, இந்த நாளிலும் ஆதியாகமம் 41 அதிகாரம் அதனுடைய 53 வசனம் முதற்கொண்டு அந்த அதிகாரம் முடிய 57 வசனம் வரை தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். எகிப்து தேசத்தில் வந்த பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களும் முடிந்த பின் யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷ பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசமெங்கும் ஆகாரம் இருந்தது. எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பினிடத்தில் போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னார். தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிற்று. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் அவன் தேசத்தார்களும் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். பாருங்கள், பரிபூரணமுள்ள 7 வருஷங்களும் முடிந்த பின், அப்போ எகிப்து தேசத்தில் பரிபூரணமுள்ள, அதாவது அதிகமான விளைச்சலை தந்த 7 வருஷங்களும் முடிந்த பின்பு யோசேப்பு கூறியபடியே பஞ்சமுள்ள வருஷங்கள் தொடங்கின போது எல்லா தேசத்திலும் என்ன உண்டாயிற்று? பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசத்திலே ஆகாரம் இருந்ததாக வேதம் கூறுகிறது. காரணம், பார்வோன் கண்ட சொப்பனத்தை, அதன் அர்த்தத்தை தெளிவாக விளக்கி கூறிய யோசேப்பையே பார்வோன் அதிபதியாக எகிப்துக்கு நியமித்ததின் நிமித்தமாக யோசேப்போடு கடவுள் இருக்கிறார். கடவுளுடைய கிருபை வரங்களை யோசேப்பு பெற்றிருக்கிறார். கடவுளுடைய கண்களிலே தயை பெற்றிருக்கிறார். அவருடைய அனுக்கிரகம் யோசேப்பிடம் இருக்கிறது. யோசேப்பு கடவுளோடு நெருங்கின உறவிலே காணப்படுகிறார். கடவுளிடமிருந்து ஆலோசனை பெற்று அதிக மிகுதியான விளைச்சலை தேவைக்கு பயன்படுத்திவிட்டு மீதியெல்லாம் அந்தந்த பட்டணங்களிலே சேமித்து வைத்தது நிமித்தமாக எல்லா இடங்களிலும் பஞ்சம் காணப்படுகிறது. ஆனால் இவர்களுடைய தேசத்திலே, எகிப்து தேசத்திலே மட்டும் பஞ்சம் இல்லாதபடிக்கு ஆகாரம் காணப்படுகிறது. மக்கள் உணவுக்காக பார்வோனிடம் சத்தமிடுகிற போது பார்வோன் கூறுகிறது என்ன? நீங்கள் யோசேப்பினிடத்தில் போய் அவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறானோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ யோசேப் என்ன பண்றாரு அப்படின்னா, களஞ்சியங்களை திறந்து எகிப்தியருக்கு விற்க தொடங்குறாரு. பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடியதாக தான் இருந்தது. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதான் இருந்தபடினால மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வராங்க. அப்போ கடவுள் ஒரு விஷயத்த நமக்கு, கஷ்டமுள்ள நாட்களை நமக்கு சொப்பனத்தின் மூலமாகவோ ஏதோ ஒரு இது மூலமாக காண்பித்தார் என்றால், அதிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும், எப்படி நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதை கடவுளிடம் ஆலோசனை பெற்றே நாம் அதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு ஏற்ற வழிவகைகள்